ஹலோ கொஞ்சம் வால்யூம் வச்சுக்க மானியம் பண்ணி ஹலோ ஹலோ. அன்பில் சிறந்த பெரியவர்களே, ஹலோ 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 மானிட்டு வந்து வால்யூம் பத்துங்க. ஹலோ 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 பேச்சு ஹலோ எல்லாம் கொஞ்சம் கெயின் வேணும் அப்படியே. ஹலோ 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 முதுகுல சுட்டு போடாம ஹலோ ஹலோ. அன்பில் சிறந்த பெரியவர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வலியுரிமை நாடகம் இதோ உங்கள் மத்தியிலே ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் எல்லாம் இந்த நாடகத்தை கண்டுகளித்து அந்த அம்மனின் ஐயனின் அருள்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. இறுதி எங்கள் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். பவன மதுர நிலையே பாண்டியராஜன் நிலையே, பாவன மதுரா நிலையே பாண்டியராஜன் நிலையே, பாவராக தாராதிக பர்தோத கிருதஹே, பாவராக தாராதிக பர்தோத கிருதஹே, தேவி மீனாட்சி அம்மா, தேவி மீனாட்சி அம்மா, அம்மா தேவி. திமிக்கிட தாளமரங்கம், திமிக்கிட தாளமரங்கம், திமிக்கிட வாசமரங்கம், திமிக்கிட வாசமரங்கம், மாதா நகரி கஜானன, மாதா நகரி கஜான காண்டவனே சகரி ஆதரமே சகரி சகிக தோடி 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 இடம் கண்ணீரானம் கணபதி தன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி தன்னிதானம், அவனியெல்லாம் காக்கும் ஐயப்பன் தன்னிதானம், மாமனை தவறின் மணிகள் தன்னிதானம். நாதனி சன்னிதானம், பாபனி சன்னிதானம், நாதனி சன்னிதானம், பாபனி சன்னிதானம், நாளெல்லாம் நம்மையில் கட்டி காக்கும் சன்னிதானம், மாளிகை புறத்தம்மணி மணக்கவ சன்னிதானம், மாளிகை புறத்தம்மணி மணக்கவ சன்னிதானம், நாளெல்லாம் நம்மையில் கட்டி காக்கும் சன்னிதானம், நாளெல்லாம் நம்பிக்கை பள்ளிதான் சன்னிதானம், ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். அனைத்து மாறிட்டு வலிமத்தினு நான் இருக்கிற மேலிருந்து 8 தேத்த பார்த்திருந்து எங்கே காத்திருந்த காணல, நான் இருக்கிற மேலிருந்து 8
பாட்டு கேட்டு காத்து ஓடி ஊராக போகவே அக்கறையில நான் உண்டான ஆசைகள் கொள்ளாம கூட்டியது உள்ளூர வாடுவேன் இக்கரையில நான் இருக்கிற மீனிலிருந்து எட்டு பார்த்திருந்து எங்கே காத்திருந்து ஆடல மணியில் 8 ஆன பின்னு மூரடங்கி போன பின் ஒரு தண்ணி வேணும் தோணல நேத்து வேதத்து ஒத்த நீ தந்தா ஒத்து கணிந்து வரும் நீரந்தா வாடாம போகாது வாடாது போந்தேனே நேராம வாடாது தண்ணீர் தண்ணீனே நம்மோடு கொட்ட தாவி உள்ள என்ன சேர்த்தாச்சு என்றோடி நீனா என்று என்றோ எழுதி வச்சாச்சு எப்போதும் சொந்தங்கள் போகாது என்றால கத்தால ஆகாது இருக்கிற மேலிருந்து 8 பார்த்திரும் எங்கே காத்திரும் மணியேடு 8 ஆன பின்னு மூரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீணும் தோணல ஒதுக்கி வச்ச ஓரியம் என்ன பொறுத்தவர காவியம் என்னாலும் நீராண்டி என்னோட ராசாத்தி கொண்டாட்டும் நெஞ்சோடு மத்தேனை காப்பாத்தி இங்கே நான் போனால் இன்னும் யாவும் இங்கேரா உன் பேரு மெட்டு கட்டி உள்ள பாடு மங்கேரா என்னாச காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் இருக்கிற மேலிருந்து 8 பார்த்திருந்து எங்கே காத்திருந்து ஆடல மணியேடு 8 ஆன பின்னு மூரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீணும் ஓடல கருப்பையா வாப்பா வாப்பா என்ன நம்ம ஊர் நாடா டைமிஸ் கோல்ட் ஹேல் ஹேல் நாட்டுக்கு தேவதையே நகரிய கோமாளி வந்தானையா கோமாளி 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 நாட்டுக்கு சேவை செய்ய அவரைய கோமாளி வந்தேன் அங்கே நாட்டுக்கு தேவதையே நகரிய கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அவரைய கோமாளி வந்தேன் அங்கே சிரிக்க வைக்க முழிக்க வைக்க கிரேத்து கார்த்திகராஜா வந்தேன் அங்கே சிரிக்க வைக்க முழிக்க வைக்க கிரேத்து கார்த்திக்கு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அழகிய கோமாளி வந்தேன் அங்கே
நம்பி இத்தனை பேரும் நம்மளை நம்பி விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு விடு உங்களை நம்பி ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கீழல் பண்ணாதீங்க சாப்பாடு அங்காளியே அங்காளி திருசூலியே புருஷல்ல வந்தோம்மா உங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா அம்மம்மா அங்காளியே அங்காளி திருசூலியே சித்தாங்கு ஆடை கட்டி சிங்காத்த மேலே கோமாளி கோமாளி அவரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அந்தருக்கு இவன் ஒரு ஏமாளி 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 கோமாளி 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 அந்தருக்கு இவன் ஒரு ஏமாளி மலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே மலையா மழை அவசியம் வரும் ஆனா காலையில தான் வரும் ஏன்னா மழைகிட்ட நான் பேசினேன் என்னன்னு இப்ப வராது அப்படியே வந்தாலும் 3 மணிக்கு மேல வா காசு வாங்கினோம்னா வரலாம் தம்பி வர்ணபாண்ட பேசுனீங்களா நீங்க மலையிட்ட தம்பி பேசணும் அவசியம் இல்ல உன் முகரை பார்த்தாலும் செஞ்சு போயிரு அம்மா முகர ராசி ராசி எனக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் கூட்டம் தான் கடுமையா இருக்கு ஏ அப்பா இது போதும் எந்திரிக்காம ஏண்டா காத்து என்ன 3 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டம் இருக்கும் போல இருக்க ஆமா 3 கிலோமீட்டர் வரை கூட்டம் அங்க கோயில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் தம்பி எள்ளு ஓட்டா எல்லாம் இருக்க முடியாது இருக்க ஆமா இதுல எல்லா போட்டோ எடுக்க முடியாது உண்மைதான் நாளைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் முதலாளி நாங்கள் எல்லாம் தொழிலாளி நீங்கள் எல்லாம் ஒடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும் கொட்டகை அருமையான கொட்டகை அருமையான மேடை பாவம் வயிற்று போலப்பக்கா பாரு அரை குண்டி தான் இதில் இருக்கு அரை குண்டி தனியாக தொங்குது அவன் அரை குண்டி அதில் பாதி இருக்கு என்ன செய்யுது உள்ள அளந்து அக்குரேட்டாக போட்டுப்பாங்க பெரிய இன்ஜினியர் பிளானாக இருக்கும் போல 22 அடினா 22 அடி தான் தம்பி 12 அடினா 12 அடி தான் இப்பெல்லாம் பேசாத உள்ளுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட்லாம் தெரியுமா எனக்கு இப்போ டாய்லெட் வர்ற மாதிரி இருக்கு ஆனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகர்களை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்து பெரியவர்களே பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடகக்கலை மக்களே எதிர்கால இளைஞர்களே எழுச்சி தாய்மார்களே வருங்கால வணிகர்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய மக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ணை நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே என்ன சொல்ற அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ணை நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே கட்டைகளே மற்றும் காய்ச்சவாடிக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தை காண வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகேனே வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். நம்மளெல்லாம் காக்குகின்ற அந்த ஐயனாரையும் அந்த மாரியம்மன் அந்த பகவதி அம்மன் பூர்ணகல புஷ்பகலா ஜபேத சேவகமூர்த்தி ஐயனார் அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம் என கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த கும்பாபிஷேக அனுக்கிரகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மேலே வேணும். அதனால் அந்த ஐயனாரை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கருணை உள்ளத்தோடு அம்மா கொஞ்சம் வாலிமை எப்ப பண்ணுவேன். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணா
அருள்கிறார் இலகிலே முண்டகே கன்னியம்மா சிவல்பட்டியில் வாழ்கின்ற செல்வமூர்த்தி ஐயனாரையா சிவல்பட்டியில் வாழ்கின்ற செல்வமூர்த்தி ஐயனாரையா அகிலானேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருணகுள்ள தோடு அம்மா கருணையுள்ள கோடு அம்மா கருணை மாறி வருகிறார் அருணகுள்ள தோடு அம்மா அகிலானேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அம்மா தாயே கருமாரி செல்வதற்கு குழந்தை வரம் தந்திடுவார் அகிலானேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி அம்மா தாயே கருமாரி கைதட்டி 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 அல்ல பெண்கள் எல்லாம் கைதட்டுங்க புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறீல்ல நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அப்படி சொல்லிட்டானே முண்டை போய் அப்படின்னு அடிக்குது இப்படி சிவன் வேற வந்து நின்றுக்கிட்டு கையடி இது அடின்னு சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கானே அவங்க நினைத்துக்கிட்டு அதுல ஒரு அக்கா சொல்லுது பப்புனுக்காரன் முகரையை பாரு பொலியது மாதிரி வந்து நிற்கிறேன் எனக்கு காது பளிச்சுன்னு கேட்க அங்க கேக்குது இங்க கேக்குது நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தன் கைதட்டினா தான் பிரஷர் குறையுதாமா ஆமாண்ணே பிரஷரா பிரஷர் இல்ல பிரஷர் பிரஷரா மனுஷன் பர்த்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரம்னு கால் வைக்கிறோம் இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரம் இருக்கு ஆமா இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையல் குடி குத்தாச்சு கார்த்தி அண்ணே சாக்கெட் எவ்வளவு 800 ரூபாய் 800 ரூபாயா 800 ரூபாய் தையல் குடி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு சாக்கெட் இல்லையா ஆமாண்ணே அப்புறம் பயில நோண்டி விட்டா மயில புடிங்கி விட்டாங்கிறது தண்டி நில அன்னைக்கெல்லாம் பார்க்கணும் 3க்கு 3 இருக்கு கார்த்தி அந்த குண்டு எதுக்குற தம்பி தொங்குது எவனாவது பின்னால சுரண்டுறானா மூக்குலே அடிக்க 800 ரூபாய் தையல் கொடுத்து தச்சு அந்த பெண்கள்லாம் அந்த 8 நாளைக்கு அந்த ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற நம்மளால ஆம்பளை அளவுல அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கடந்து சாவேன் தௌசண்ட்ல 32 ஓட்டை இருக்கும் 32 ஓட்டு உங்களுக்கு எப்படி சரியா சொல்றீங்க ஓட்டுறாங்க இவங்கெல்லாம் குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் சொன்னவனா திரும்பி பாத்துக்கிறா யாரும் குறுப்பு சேலை கட்டியிருக்காங்க
இந்த இங்கிட்டு சொன்னோன்னு ஒரு அக்கா யாரும் கட்டியிருக்காளுங்களா என்னன்னு பார்த்துருவோம். ஒன்று சேர்ந்து அந்த திருவிழா வந்துட்டாலே பெண்களுக்கு ஒரு சந்தோஷம். அத்தியா பல கணக்கு போடுவாங்க. சவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லருக்கு போகணும். புருஷன் புள்ள அம்புட்டு பித்து கொண்டு போய் திருவேன். தம்பி கறி எடுக்கணும், பாட்டில் வாங்கணும். அப்ப போறது ரெண்டு கடை. என்ன 2 கணக்கு? ஒண்ணு பிராந்தி கடை, சரி, கொஞ்சம் சரக்கு குடிச்சுன்னா சாக்கடை ஆராய்ச்சி நடக்கும். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பாக்குறேன் வேலைக்கு தூர்ல ஒன்றே தலை முறைச்சுக்கிட்டு. ஆமா, பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி ஒட்டுற சந்தோஷமே வேற. எப்படி இந்த ஒண்ணு சேர்ந்து கொட்டுவா அப்படி அப்படிதான் அவன் ஒரு ஜுதியில படிக்க, நீ ஒரு ஜுதியில படிக்க. அண்ணே இது மாதிரிலாம் நடக்கும்னே. 10 பேர் பாடுவாங்க, 10 பேர்ல 8 பேர் 2 நல்லா பாடுங்க. அது 2 ஆளு சுதியும் சேராது, தாளமும் சேராது. கதை அப்படி போகுது. மறுபடியும் பாருங்க. நான் பொம்பளை ஆளு கும்மி விட்டுற பார்த்துட்டே இருப்பேன். நான் பார்த்துட்டு தான் பார்ப்பேன். கும்மி பாட்டே படிக்கல, பொம்பளை இப்படித்தான் பாட சொன்ன மாதிரி. அதுல நம்மால ஆம்பளை நுழைய கும்மி விட்டுறது எப்படி அவங்க போட்ட கட்டிங்கு கண்ண 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 கண்ணன் இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அத்தாச்சி அண்ணன் வந்துட்டாங்களா, எங்க இருக்காரு அண்ணே? இருக்காரு, வந்துட்டாங்களா, சுரண்டலாம்னு. சரி அத்தாச்சி அண்ணன் வந்துட்டாங்களா அப்படின்னு நைஸா அதோட சேர்ந்து ஒரு ரவுண்ட்ல வருவாங்க. எப்படி அப்படிதான் அப்படி 2 ரவுண்டு வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ள ஆரம்பிச்சிருவேன். ஐயா அதோட அடுத்துக்கிட்டும் மண்டே ஓடுத்துக்கிட்டும் முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்கல் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பார். அந்த முண்டை போயிட்டு முளைப்பாரி ஓட்டோம்னு அப்புறம் நம்ம அளவுல அம்புன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாம இதெல்லாம் அப்படியே கரெக்டா தெளிவா தெளிவா சொல்றீங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அது சரி. யாரும் நல்லா ஜோரா கை தட்டி ஜோரா கை தட்டுங்க ஆத்தாக்க. பொம்பளையால மட்டும் சொல்றதே கேட்காது. நம்ம ஆண் வர்க்கம் தான் சட்டார் மட்டார்னு விழுகுது. ஆமா, கை தட்டி நல்லா ஒரு பாட்டு பண்ணி நல்லா உற்சாகப்படுத்தணும். இந்த கொஞ்சம் தூரமா இருக்கலாம், முன்னால வாங்க. முன்னால வந்து கூட்டத்தை பார்த்தா எனக்குலாம் ரொம்ப ஆர்வம் வரும். கூட்டம் குறைஞ்சிச்சாலும் எனக்கும் உள்வாங்கிடும். ஆமா, எல்லாமே அப்படித்தானே. எல்லாரும் முன்னால வந்து உட்காந்து நாடகத்தை ரொம்ப சிறப்பா ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். இந்த மிருதக்காரர் பாவம், ஒரு கோயிலில் சித்தர் அவன் பாவம் உட்காந்து வாசிக்க யார் வீட்டில் ஏதாவது ஒரு டேபிள் வீடு கிடைக்கா நொண்டி அடிச்ச மாதிரி இப்படியே நிற்கிறேன். மூளை ஆப்ரேஷன் பண்ண 8 மணி நேரம் உட்காந்து வாசிக்கணும். கார்த்தி, இதை உட்காந்து வாசிக்க முடியுமா? பாவம் ஏதாவது ஒரு செய்யுங்க. பாவம் நைட்டு ஃபுல்லாக வாசிக்க வர முடியாம ஆடுது. இந்த டேபிளில் உட்காந்து 3 தடவை நான் விழுந்துருக்கேன் கீழே, ஊட்டிக்கு போகிறேன். நீனா அப்படி நான் ஒரு டேபிள் உட்காந்து டேபிள் முறிஞ்சிருச்சு. தயவுசெய்து எங்கேயாவது யார் வீட்டில் இருந்தால் ஒரு டேபிள் எப்படியாவது கொண்டாந்து, இந்த பெரிய டேபிள் ஏதாவது பள்ளிக்கூடம் இங்கே இருக்கானே ஏதாவது இருந்தால் கொண்டாந்து கொடுங்க. பாவம் இல்லைன்னா நல்லா பாட்டுக்கு வாசிக்காது திருடுமுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ எங்கள் வாட்டில் பாட்டு படிக்கணும்னு நல்லா கைதட்டி உற்சாகம் தெரிவித்து கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி மாகாணம் சிவல்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சபேத சேவகமூர்த்தி ஐயனார் சுவாமி திருக்கோவில் நூதன ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவருகே அன்புடைய நிகழும் ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் உயர்திரு காவல்துறை சார் ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும்
மற்றும் கிராம பெரியோர்கள் முன்னிலையும் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகளை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் சீர்திருமாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படுது கடமை. ஆகவே முத்தமிழை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மன சுடியூர் நடிப்பு செய்வேந்தன் அன்புவண்ணன் புதுவையைச் சேர்ந்த BK ராஜாராம் அவர்கள் வரைக்கும் அடையிலே வேலன் வேடன் ஒத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எதிர்கமை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சகோதரி மன்னாருடைய சேர்ந்த அபிராமி அவர்கள் வரைக்கும் அடையிலே பள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி மன சுடியூர் அன்புவண்ணன் திருச்சி அருகாமையில் மாங்குடியைச் சேர்ந்த MP கலைக்கண்ணன் அவர்கள் இவரையும் இடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்மோனிய கலையரசு ஆர்மோனிய சக்கரவர்த்தி அன்புவண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்புவண்ணன் பரங்காபுரியைச் சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் இவரையும் இடையிலே ஆர்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அண்ணே அவுட்ரு போதுனே கொஞ்சம் மானிட்டு வாலிமத்து எல்லாமே வாலிமத்து ரொம்ப குறைவா இருக்கு. இது யானை மின்னிக்கிட்டே இருக்கு, காலையில் கம்மியா வருதானே? காலையில் அமர்த்து, இப்பவே அமைச்சிருங்கண்ணே. காலையில் அமர்த்து நேரம் ஆகும், இப்பவே அமைச்சு வாடகை கொண்டே கொடுத்துருங்க. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மந்தனிலே ஒரு நோடெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. அது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே, பனி துளிய போல குணப்படுத்த தென்னவனே. காத்த போதும் நீ பலியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுவான், வீண் பலியை தீர்த்திடுவான். பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. அது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே, பனி துளிய போல குணப்படுத்த தென்னவனே. போடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பமந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது தேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு?
மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவள் பேரு வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே மணி துளிய போல குணப்படுத்த என்னவனே அந்தலிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவள் பேரு வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே மணி துளிய போல குணப்படுத்த என்னவனே. கைதட்டின 4 பேருக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. அருமையான ரசிகர் நல்ல பேர் கொஞ்சம் பேரா இருக்காங்க ரசிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நீங்க விடிகிற வரை இருந்தீங்கன்னா இந்த ஆளு இருந்தாலே போதும். நம்ம சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பண்ணார் பேர் சொல்லவில்லை. அன்பண்ணார் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த பெருமை சேர்த்த அன்பண்ணாருக்கு நன்றி. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பண்ணன் நம்ம நாடகத்திற்காக திருவண்ணாமலையிலிருந்து வருகின்ற சித்தர் DM பாரதி அவர்கள். ஏன்னா கோயிலுக்கு தொண்டு செஞ்சாலும் நாடக கலை முக்கியம்னு இந்த மிருதங்கம் செய்யக்கூடிய அன்பு அண்ணன் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கா. ஒரு ஜோர் அவர் கைதட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம கலை எதையுமே நம்ம நேசிக்கணும். ஆமா, ஒரு கோயிலே நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சா அங்கேயே இருக்கலாம். கொண்டாட்டி பிள்ளையும் பார்க்கணும், சில உதவிகள் பண்ணணும். இந்த கலை முக்கியம்னு அந்த ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய அன்பு திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கேன். ஆனா உட்கார இடம் உனக்கு என்னது திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை பசுனை உட்காராம தான் வந்தாப்லையா? அதான் தேவல பாவம். இங்கேயும் இப்படியா? திருவண்ணாமலையைச் சேர்ந்த DM பாரதி அவர்கள் விரகமலை மிருதங்கம் தவேலா டோலக் தவுள் இசைப்பார்கள். குங்குமணி திருநாட்டில் தாயே சிறப்பாக இசைத்த அன்பு நெஞ்சார்ந்து கைதட்டிய உலகம் நெஞ்சார்ந்து இன்னும் வாசிப்புலாம் இருக்கு. பாவம் உட்கார முடியல. எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு சிங்கப்பூர் புகழ். சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போயிட்டு அங்கே செங்கக்கல் அல்ல போட்டு கொண்டிருக்காங்க. சொல்லிக்கிறாம ஊர் சோறு மறுபடியும் கிளம்பி தம்பி சாந்தல் எப்படி கொள்றாங்க தெரிஞ்சு முடியாது. சிங்கப்பூர் புகழ் மலேசியா புகழ் அன்பு அண்ணன் செலப்பங்குடியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் வருகமடையை ஆல்ரவுண்ட் முகர் சிங் செய்ப்பார்கள்.
சிறப்பாக இசைத்த நன்றி, நன்றி. நம்ம நெஞ்சார்ந்த என்ன இந்த முகர்சிங்லாம் நம்ம பெரிய பெரிய கச்சேரி இப்போ ஒரு தங்கச்சி அங்கே டவுட் கேட்டுக்கு நான் பார்த்துட்டேன். அந்த அண்ணன் என்னமோ வாயில வச்சு வாசிக்கிறாங்க அப்படின்னு கை செய்யலாம் காமிச்சிச்சு. அதை எடுத்து காமிங்க. பாரு பாரு இதான் முகர்சிங் இந்த இருக்குல்ல இந்த நரம்பு சாதாரண நாக்கை வெட்டி போடுவேன். எனக்கு ஒரு டைம் கொடுத்தாரு பழகுடான்னு. நான் கொண்டு வீட்டில் வாச்சேன். வீட்டில் பொண்டாட்டி வேணாம் சொல்லிட்டா. ஏன் நக்க முடியாதுன்னு. எது அதை வீட்டில் சமையல் வேலை பார்க்குறது பண்ண முடியாதுங்க. நாக்குக்கு வெட்டி போச்சுன்னா போச்சுங்க. அப்புறம் உங்களை நம்பிட்டு நான் இருக்கேன் ருசி பார்க்கறக்கா சொல்லிட்டு அதோட நான் வேணாம்னு கொண்டு சாமி ரூம்ல வச்சுட்டேன். சாமி ரூம்ல உண்மையிலே எல்லாம் ரொம்ப நல்ல காமியே. ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஆல்ரவுண்டு வாசிக்கலாம். கடாரம் மடாரம் போட்டு அடிக்கலாம். இது மாதிரி வாசிக்க ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்புமாமா புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் மருகமலையை தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சகல நெஞ்சார்ந்த நன்றி. எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. 6 மணி கலையரசு மணிகண்ட பிறகுகளுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி திருவண்ணாமலை DM பாரதி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் செல்லமுடைய சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் நீலகண்டன் அன்பு மாமா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கே பப்பனா நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி MP கார்த்திக் ராஜா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. போட்டிருக்கா நாடாஞ்சலில் மஞ்சள் தண்ணி ஊற்றி கிடா வெட்டுற மாதிரி வெட்டலாம். அதுதானே ஊன்னு கொலை போட்டேன். எங்களுக்கு மலர் மாலை அணிவித்து ஏன்னா மாலை தான் போடணும் முறைப்படி. ஆனால் முதல்ல இந்த பழைய காலத்தில் ஆனால் இந்த வெள்ளலூர் நாடு தான் இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. உண்மை உண்மை உண்மை. ஏன்னா அந்த மாலையிலே பல வகை இருக்கு. ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் போட்டோம்னா அது பாராட்டு மாலை. பாராட்டு மாலை. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டோம்னா அது கல்யாண மாலை. ஒரு 7-8 மணி நேரம் போட்டோம்னா தம்பி ஆணி 26 ஒரு இது இருக்கு மட்டை இருக்கு. ஒரு பேத்துக்கு தான் சொல்லி சங்கு ஊதிட்டாங்க. சிறப்பாக மலர் மாலை அணிவித்து ஐயா மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினர்கள் சார்ந்த நன்றி. மலர் மாலை போறதோட அடுத்த வருஷம் நாடகம் வைக்கல ஒரு துண்டு ஒண்ணு சேர்த்து போடும். அப்பதான் அந்த துண்டு கட்டி குடிக்கல நம்ம ஊர் யாபகம் வரும். இது எந்த ஊரு? சிவல்பட்டி. இதே துண்டு போட்டா யாவது இருக்கும். மாலை ஓட்டம் இந்த முடிஞ்சு வேலை 100 ரூபா சோழி முடிஞ்சா என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை இனிதே துவங்கணும். எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம் சைவந்தேன். அப்புறம் என்ன ஏன் போற இப்படி போகுது? ஆமா சைவம் வீட்லயும் காப்பு கட்டியிருக்காங்க. அங்கேயும் சைவமா இங்கேயும் செய்வோம். அப்புறம் நாங்க இன்னும் 1 மாதம் கழிச்சு நாங்க செய்வோம். என்னத்தை எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு உண்மையிலே சைவம் தான் நல்லது. ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினர்கள் சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து செஞ்சது வேணா செய்வோம். ஆனா உட்கார்ந்து உபசரிப்பு எல்லா அக்கா தங்கச்சி அவங்க தான் எல்லாம் பரிமாறினாங்க. உண்மையிலுமே அந்த தாய்மை உள்ளத்தோட பிள்ளைங்க என்ன சாப்பிடுறாங்க என்ன வேணும் என்ன தம்பி நான் சொல்றேன். ஒரு கோவில் திருவிழா நடத்துற காட்டிலையும் ஒரு கும்பாபிஷேகம் நடத்துற காட்டிலையும் 10 நாடக நடிகர்கள் சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். அதான் உண்மை. ஏன்னா நாடக கலைஞர்கள் தான் சாதி மதம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. 10 நாடக கலைஞர் சாப்பிட்டா அந்த ஊருக்கே புண்ணியம். வந்துருச்சுடா நான் போட்ட ஓடல வந்துருச்சுடா டேபிள் வந்துருச்சு இடம் பத்தாது ஓலையே கொட்டாய பிரிப்பா பின்னால அருமையான டேபிளா கிடந்திருக்கு பாரு. இல்ல வேன்ல சாமான்களை ஏத்துறான மாதிரிலாம் பவுடர் வேன்ல இருந்து போட்டு வர்ற மாதிரி. அது இல்லாம நீங்க பூசிருக்கீங்களா பவுடர் அது பேர் வந்து ஹரிதானம். மகாவிஷ்ணுக்கு சமம். நம்ம என்ன சொன்னாலும் பலிக்கும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நம்ம நாடத்துல மட்டும் தான் பாடுறோம். ஆமா மறுபடியும் நான் இதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா இந்த திருவிழா நடத்துற காட்டிலையும் கும்பாபிஷேகம் நடத்துற காட்டிலையும் 10 நாடக நடிகர்கள் சாப்பிட போற புண்ணியம் சொன்னே. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் 10 நாடக நடிகர்கள் சாப்பிட போறது ஒண்ணுதான். 10 பரிசு சாப்பிட போறது ஒண்ணுதான். சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கின்றோம்.
இங்கு வருகை இருக்கின்ற காவல்துறை என்பது அவர்களை மேடைக்கு வருகை ஒரு வரவேற்கின்றோம். பொன்னாடை போத்து இருப்பதால் வேற யாரும் கூப்பிடணுமா? எல்லாரும் போட்டிருங்க. யார் யார் போத்துறமோ இந்த நேரத்தில் போட்டிருங்க. அப்புறம் கதையை ஆரம்பிச்சுட்டா அது ஒன்றும் ஆகாது. ஐயா மற்றவங்க வந்திருக்க காவல்துறை அதிகாரியா வாங்க, மேடைக்கு வாங்க ஐயா, எல்லாருமே வாங்க. முறையான சால்வையா இருக்கு நமக்கு இருக்க. பாப்பா ஐயனார் நல்ல தெய்வமாக இருந்தால் நமக்கு கிடைக்கும். துண்டு வாங்க என்னென்ன டைலாக் பேச வேண்டியா இருக்கு. வா வா வாங்க. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் வருகின்றிருக்கின்ற காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களது கிராமத்தின் சார்பிலும் விழா குழுவினர் சார்பிலும் நாடக குழுவின் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கு காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் அமைதியான முறையில் இந்த பாரம்பரியமான நாடகத்தை கண்டுகளிக்குமாறு காவல்துறையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். இங்கு வருகின்ற காவல்துறை என்பது அவர்களுக்கு எங்களது விழா குழுவின் சார்பிலும் கிராமத்தின் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இப்போதான் கை தட்டுறாங்க. ஏன்னா கை தட்டாமல் இருந்தால் கேஸ் போட்டுருவோம் தானே எனக்கு தெரியும். இப்போதான் பொம்பளையாலும் மெனக்கட்டு கை தட்டுருக்கா. வேற யாருக்கு போதுமா? இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் சிவகங்கை நாடக நடிகர் சங்கத்துடைய துணை தலைவருமாகிய இடையமேலூரை சேர்ந்த MK மலையரசன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை பற்றி கௌரவித்த என் உயிரினு மேலான சிவல்பட்டி கிராமத்து பிரிவர்களுக்கும் பங்காளி வகைரா வம்சாவளியினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு செயின் எடுத்தாரம் என்று சொன்னார்கள். தங்க விலை ரொம்ப கூடியதனால் கொல்லம்பற்றையில் உனக்கு நாய்க்குள்ள செயினாவது எடுத்துட்டு வருவோம் என்று உறுதி அளிக்கின்றது. அன்று இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்களாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு வைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வருகமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடல் அரசி அபய சுந்தரி யார் யாரு நாட்டிய தாரகை நடன பேரலை யாருப்பா அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் யாரு யாரு மன்னார்குடியைச் சேர்ந்த சாந்தி அவர்கள் வருகமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்ச தேத்தனைக்க மானே மா கோயில் வாடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்ச தேத்தனைக்க மானே மா கோயில் மானே மா கோயில் கந்தமாடு அம்பளத்தா அஞ்சமாடு கம்பளத்தா இருக்கிற ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்ச தேத்தனைக்க மானே மா கோயில் சிறப்பாக சித்த அன்பர்களை யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பவன் காமிக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நிதியத்துடன் கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு குறிப்பு நாளை காலை 29/6/2026 திங்கட்கிழமை காலை 9:30 to 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைச்சர்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைப்பு, யாகசாலை, கொட்டகை அமைப்பு, சுக்குமல்லி காப்பி நீனே வச்சுக்கிட்டா அடுத்த நாட தேவையில்லை.
எம்எஸ்ஏ யோகராஜா சவுண்ட் சர்வீஸ் உரிமை அழகர்சாமி மேல சாலூர் போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சவுண்ட் சர்வீஸ் அதுல மை செட் யோகராஜா உனக்கு வாழ்க்கையே யோகம் தான் பாட்டு போட்டா வருதுல ரொம்ப சிறப்பான பாடல் ஆமா அதான் உண்மை எல்லாமே நம்ம ரசிகர்கள் உங்க மாதிரி இசை கலைஞர்கள் நம்ம கலைஞர்கள் தான் எல்லாருக்கும் நம்ம ஒத்துழைப்பு நீங்க தான் எங்களுக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நிதியை துவங்குகின்றோம் பக்த கோடி பொதுமக்கள் பிறந்தலாக வருகிறவர்கள் இப்படிக்கு சிவல்பட்டி மற்றும் தேவன்கோட்டை மூண்டோசி கரைக்காரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சிவல்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் இடையமேலூர் MK மலையரசன் துணை நடிகர் துணை ராஜ நடிகரா MK மலையரசன் ராஜ நடிகர் கணக்கர் சிவகங்கை ஸ்ரீ சங்கரா சுவாமிகளின் நாடக நடிகர் சங்கம் துணைத் தலைவர் அன்னை மலையரசன் இந்த நாடகத்தை அமைக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்சன்னா 70,000 கூடனா 1 லட்சம் 1.5 லட்சம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்பனை மலையரசனை தொடர்பு சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை ஆடல் பாட்டம் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அமைத்து தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நிதியை தொகுட உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்தால் தான் உங்களுக்கு கலன்னு இருக்கு. நம்மளை பார்க்கல கடுப்பாக இருக்கும், தலைவலிக்கு நீர் கடுப்பு வரும். உண்ட உள்ள ஓடான்னு மனசுக்குள்ளே திட்டுவாங்க நம்ம ஆளு சிரிக்கிற பார்த்தா அப்படியே இருக்குமா. நான் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவேன் போய் தெரிவித்து கொண்டு எங்களை கலைமா இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல். கார்த்திக் ராஜ் இந்த பாடல் நான் நடிச்சிருக்கேன். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு 3 லட்சம் பார்வையாளர் கலந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடிரா சத்தியே நாவாரே உசுத்தியே நிம்பாத்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மாறி கொழுந்தே நீங்கொடு நீ கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ வா பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே
வேலு வேலு 4 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்குமா. மைச்சிட்டு வரவங்கள நல்லா இருக்கீங்களா? ஏன் கோவமா என் மேல ஏன் மறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே? யூடியூப் சேனல் இருக்கும் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களை வாழ வைக்க ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஆரம்பிச்சிருமா? அவ்வளவுதானா? எங்க ஒரு சித்தர் வந்திருக்காங்க, யாருங்க அவரு? ஆமா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு? திருவண்ணாமலை. சுவாமி நீங்க தான் எங்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கணும். சரி ஆரம்பிச்சிருமா? சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே இந்த அடுத்து அடுத்து அதனால போயிட்டே இருங்க. அடுத்து பசமுள்ள பாண்டியரு பத்தி கட்டும் பவலரு